டேனியலுக்கு உபத்திரம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது ஆண்டவர் மேல உண்மையாய் நிலையாய் நிலைத்திருந்தார். டேனியல் எப்படி இருந்தாருங்க? நிலைத்திருந்தது நிமித்தமாய் சிங்க கபில போடும் பொழுது அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சுங்க? சமாதானமா இருந்துச்சு. அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது அவருக்கு அநேக உபத்திரங்கள், அநேக போராட்டங்கள் அவரை கொண்டு போய் என்ன பண்றாங்க? சிங்க கபில போடுறாங்க. இந்த உபத்திரங்கள் மத்தியில சிங்க கபில போடும் பொழுது சிங்கம் அவரை பிச்சு சாப்பிட்டு இருக்கணும். ஆனா அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சுங்க? சமாதானம். எப்படி இருந்துச்சுங்க? சமாதானம். ஏன் சமாதானமா இருந்துச்சுன்னா, கர்த்தருக்கு பயந்தாங்க. அவங்க கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் காணப்பட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அங்க எசேக்கியேல் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. யோபுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சுங்க? சமாதானமாய் காணப்பட்டது. இழந்ததெல்லாம் கர்த்தர் மீண்டும் கொடுத்தார். இன்றைக்கு நீங்க உத்தமனா நடக்கும் பொழுது, நீங்க இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் யோபுவை போல உங்களை ஆசீர்வதிப்பார். தானியேலை போல உங்களுக்கு வருகிற உபத்திரத்துல எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அருளச் செய்வார். எப்படியாப்பட்ட ஒரு சிங்ககபியா காணப்பட்டாலும், எப்படியாப்பட்ட ஒரு அக்கினியாய் காணப்பட்டாலும், ஆண்டவர் உங்களுடைய முடிவு எப்படியா காணப்படும்? சமாதானமாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அங்க நோவாவுடைய முடிவு எப்படி காணப்பட்டுச்சுங்க? நோவா அநேக தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அவருடைய கிருபை தாங்கினது. கர்த்தருக்கு முன்பாக நோவா உத்தமனாய் காணப்பட்டார். பெரும் வெள்ளை வந்தது, மழை பெய்தது. 40 நாள் மழை, வெள்ளம் காணப்பட்டுச்சு. அந்த பேழைக்குள்ள அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சுங்க? சமாதானமாய் காணப்பட்டுச்சு. எல்லாமே அழிந்து மரித்து செத்து போனாங்க. ஆனா நோவாவுடைய பேழை நிலைத்திருந்தது. அந்த பேழைக்குள்ள கிறிஸ்துவுடைய மகிமை காணப்பட்டுச்சு. உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பம் ஒரு பேழை, உன்னுடைய உள்ள ஒரு பேழை. அந்த பேழையில கிறிஸ்து காணப்படணும். அந்த பேழைக்குள்ள கிறிஸ்துவை நீ மகிமைப்படுத்தணும் என்று வேதத்துல கர்த்தர் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்க, இந்த நோவாவும் தானியேலும் யோபுவும் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் காணப்பட்டாங்க. அவங்க எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க சர்வ வல்லவராய் காணப்பட்டார். அவரை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராய் காணப்பட்டார். விசுவாசத்தை விடல. அவருடைய முடிவு எப்படியா காணப்பட்டுச்சுங்க? சமாதானம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. என்ன பிரச்சனைகள் காணப்பட்டாலும், எந்த பாவங்கள் நமக்குள்ள காணப்பட்டாலும், எந்த பொறாமைகள், எந்த அசுத்தங்கள், எந்த விரோதங்கள், தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை படிக்காம, ஜெபிக்காம, ஆலயத்துக்கு போகாம இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்திருக்கலாம். இனி கர்த்தருக்கு என்று ஒப்புக்கொடுங்க. நீங்க கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுதுதான் அநேக ப்ராப்ளம் உங்களுக்குள்ள வரும், அநேக பிரச்சனைகள் வரும், அநேக துயரங்கள் வரும். உங்களை நேசித்து உங்களை விட்டு போவாங்க. உன் குடும்பத்துல பிரச்சனை உருவாகும், உன் வாழ்க்கையில பிரச்சனை உருவாகும். ஆனாலும் உன்னுடைய முடிவு சமாதானமாய் காணப்படும். யோபுடைய முடிவு சமாதானம். டேனியலுடைய முடிவு சமாதானம். என்னதுங்க? யோனாவுடைய முடிவு சமாதானம். நோவாவின் முடிவு சமாதானம். இப்படி அநேக தீர்க்கதரிசிகளுடைய முடிவுகள் சமாதானமாய் காணப்பட்டுச்சு. உன்னுடைய முடிவு, நீயே இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, நீயே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு ரட்சகர், சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய முடிவு சமாதானம். உன் வாழ்க்கையின் முடிவு சமாதானம். உன் பிள்ளைகளுடைய முடிவு சமாதானம். உன் எதிர்காலம் சமாதானம். உன் திருமணம் சமாதானம். உன்னுடைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் சமாதானம். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் சமாதானம். உன் வேலை சமாதானம். உனக்குள்ள சமாதானம் வேண்டும் என்றால் இயேசுவை விசுவாசி, நீ சமாதானமாய் இருப்பாய் என்று கர்த்தர் இந்த வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு சமாதானமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் சமாதானத்தின் தேவன், கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் காணப்படுகிறார். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்து கலங்காதீங்க. இயேசு ஒருவர் உங்களுக்குள்ள காணப்படுகிறார், சமாதானத்தை கொடுப்பார். அந்த சிலுவையில சமாதானம் கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்க மத்தியில சமாதானத்தை கொடுக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். உங்க விசுவாசத்தை விடாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக நீதியாகவும் உத்தமனாய் காணப்படும் பொழுது நமக்கு என்ன
சமாதானம். நமக்கு என்னங்க? சொல்லுங்க, என்னங்க? சமாதானம். ஹalleluya. பீஸ்ஃபுல். எப்படிங்க? பீஸ்ஃபுல். ஆண்டவர் கிடைக்கிறார். ஜீசஸ் பீஸ்ஃபுல் கிடைக்கிறார்.